வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த சிறப்பான சிவராத்திரி நாளில் இந்த விருதை எங்களுக்கு எல்லாம் அளித்து ஒரு அங்கீகாரத்தை தந்த அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய முருகவேல் நாயனார் ஐயா அவர்களுக்கும் தாமரைப்பூ ஒன்னன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடியிருக்கும் இச்சபையில் எல்லா சிவனடியார்களுக்கும் முதற்கண் நன்றி வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு சிவராத்திரி நாளில் நம்ம குறிப்பாக நமசிவாய மந்திரத்தை 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். சிவாய நம என்று சொல்லலாம், சிவ சிவ என்று சொல்லலாம், சி என்று சொல்லலாம். அதாவது ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூக்கும பஞ்சாட்சரம் என்ற வகையில் சிவநாமத்தை சொல்லும் போது நமக்கு எல்லா விதமான வகையிலும் எல்லாமே கிடைக்கும். நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் எது என்று பார்த்தோம் என்றால் அது சிவநாமம் வழிதான் என்று சொல்ல வேண்டும். நான் பிறக்கும் போதே வினை பதிவுகளான சஞ்சீத கர்மத்தை வித்தின் மூலமாக சுமந்து கொண்டு வந்து இருக்கிறோம். அந்த சஞ்சீத கர்மத்தை போக்கி பிராரப்த கர்மமும் செய்யாமல் ஆகாமிய கர்மத்தையும் போக்கக்கூடிய ஒரே மந்திரம் நமசிவாய மந்திரம். இந்த நமசிவாய மந்திரத்தை உபதேசித்து நம்ம குருவின் மூலமாக உபதேசம் பெற்று நம்ம தீட்சை பெற்று வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா திருமந்திரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சில வரிகள் பாடல்களை நான் கூறுவதற்கு விரும்புகிறேன். உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டாள் என்று உடம்பை நான் விரும்புகின்றேனே. இந்த திருமந்திரத்தில் உள்ள 3000 பாடல்களை எல்லாம் பார்க்கும் போது வியக்கத்தக்க பல விஷயங்கள் உள்ளன. என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்கேன் செய்து பார்த்தால்தான் ஒரு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அலியா என்பது தெரியும். ஆனால் ஒரு மூச்சு காத்து துவாரம் எந்த பக்கத்தில் இருந்து மூச்சு காத்து அதிகமாக வருகிறதோ அந்த மூச்சு காத்து துவாரத்தை வைத்து ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அலி பிறக்குமா என்ற வகையில் 6 சித்தர்களான திருமூலர் பாடலின் மூலமாக நாம் அறியலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது என்னன்னா சித்தர்கள் மகா பொற்சபை. சித்து என்றால் உயிர். இந்த உயிரை அறிவதற்காக பல சித்தர்கள் பலவிதமான வகையில தியானம் செய்து தவம் செய்து உயிரை ஆராய்ச்சி செய்து லம்பிகா யோகத்தை செய்து வாழ்ந்தார்கள். நாமும் நம்மளுடைய சித்தர்களை போல நாமும் வாழ முடியும், சித்தர்களை போல ஞான நிலையை அடைய முடியும் என்ற வகையில் இந்த ஒரு கருத்தை பதிவு செய்து இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் வேறு ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறேன். நான் 2.5 வருடம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ஜெண்டர் சென்சிடைசேஷன் கோர்ஸ் என்ற ஒரு கோர்ஸில் காவல்துறைக்கு நான் சட்ட ஆசிரியராக பணி செய்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் திருமந்திரத்தில் எனக்கு அறிஞர் பட்டம், இந்த திருமந்திரமும் வாழ்வியலும் யோகமும் காயகல்பம் என்ற தலைப்பில் அறிஞர் பட்டம் வழங்கப்பட்டது. நீங்கள் எல்லாரும் உயிரை பேணி காத்து மனதை பேணி காத்து 120 ஆண்டுகள் வாழ முடியும் என்ற ஒரு விடயத்தை கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டினார் திருவள்ளுவர். அறிவை அறிய முறைகள் சொன்னார் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆனந்த கவியாற்றினார் ராமலிங்கர். அறிவை அறிவாய் அறிந்து அறவலத்தோர் வாழ்ந்து காட்டினார் நினைவு கூறுவாம் என்று கூறி தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.